1931 முதல் 1970 வரை கதாநாயகி டி.பி. ராஜலட்சுமி. கூத்து, நாடகம், சினிமா இம்மூன்றில் அதன் ஆரம்பத்தில் பெண்களின் பங்கு குறைவாகவே இருந்தது. சினிமாவில் பெண்களின் பங்களிப்பு என்பது இழிநிலையாக கருதியதால் ஆண்களை பெண்களாக நடித்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் பெண் ஒருவர் மிக துணிச்சலாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடித்தார். அவர்தான் டி.பி. ராஜலட்சுமி. முதல் படம் காளிதாஸ். தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி என்கிற அடையாளத்தை பதிவு செய்தார் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள். தமிழ் சினிமா கதைகள். தமிழ் சினிமாவில் கதாநாயகி எம்.எஸ். சுப்புலட்சுமி. 16/9/1916 மதுரையில் பிறந்தவர். தன் இனிய குரலினால் பாடும் கீர்த்தனைகளை கேட்கும் அனைவரையும் இறைவனோடு சங்கமிக்க வைத்தவர். இசையால் புகழ் பெற்றிருந்தாலும் சினிமாவிலும் தன்னை அடையாளப்படுத்தியவர். 1938 கே. சுப்பிரமணியம் அவர்கள் இயக்கத்தில் வெளியான சேவா சதனம் படத்திலும் 1941 வெளியான மீரா ஆகிய படங்களில் நடித்து பெரும் பாராட்டுதலையும் புகழையும் பெற்றவர். டி.ஆர். ராஜகுமாரி. 1922 தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். தமிழ் சினிமாவில் முதல் கனவுக்கனி என வர்ணிக்கப்பட்டவர். இவரின் முதல் தமிழ் படம் 1939 வெளிவந்த குமார குலோத்துங்கன். அடுத்து 1941 வெளிவந்த கச்ச தேவயானி. தொடர்ந்து மந்திராவதி, மனோன்மணி, சிவகாமி, ஹரிதாஸ், சந்திரலேகா, அமரகவி, மனோகரா, ராஜகுமாரி ஆகிய படங்களில் நடித்துள்ளார். தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, கே.ஆர். ராமசாமி, எம்.ஜி.ஆர்., சிவாஜி என்று பெரும் ஜாம்பவான்களுடன் நடித்துள்ள பெருமைக்குரியவர். இவரின் ஹரிதாஸ் படத்தில் இடம்பெற்றுள்ள மன்மத லீலையை வென்றோர் உண்டோ பாடல் சினிமா சகாப்தத்தில் ஒரு முத்திரை. அதேபோன்று சினிமா வரலாற்றிலேயே இவரின் சந்திரலேகா தமிழ் சினிமாவின் முதல் பிரம்மாண்டமான படம். தனது சகோதரர் டி.ஆர். ராமண்ணாவுடன் இணைந்து ஆர் என்ற படக்கம்பெனி மூலம் எம்.ஜி.ஆர். மற்றும் சிவாஜி இணைந்து நடித்த கூண்டுகிளி படத்தையும், குலேபகாவலி, பெரிய இடத்து பெண், பணம் படைத்தவன், பறக்கும் பாவை ஆகிய படங்களையும் தயாரித்தவர். பண்டரி பாய். 29/1/1930 பிறந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழி படங்களில் நடித்தும் பெயர் பெற்றவர். இவர் கதாநாயகியாக அறியப்பட்டதை காட்டிலும் எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ரஜினி, கமல் மற்றும் பலருக்கு அக்கா, அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் மக்களின் பேராதரவை பெற்றவர். அஞ்சலி தேவி. 24/8/1924 பிறந்தவர். 1936 ராஜா ஹரிச்சந்திரா என்ற படத்தை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தனது கலையுலக பயணத்தை தொடங்கி பல மொழி படங்களையும் நடித்து பெயர் பெற்றவர். இவரின் குழந்தைத்தனமான முக அமைப்பு, பாவனை, சிரிப்பு போன்றவை இவரின் அந்த கால படங்களை பார்த்து ரசித்தவர்களின் மனதில் இன்றும் பசுமையாய் நிலைத்திருக்கும். இவர் லவகுசா, ஸ்வர்ணசுந்தரி, அனார்கலி, மணாலனை மங்கையும் பாக்கியம், கணவனை கண்கண்ட தெய்வம் போன்ற படங்களில் நடித்துள்ளார். ஜெயந்தி மாலா. 13 வயதில் தனது திரையுலக பயணத்தை தொடங்கியவர். பல இந்திய மொழி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பாலிவுட்டில் புகழ்பெற்ற சிறந்த முன்னணி நடிகையில் ஒருவரானவர். சென்னை கோகலை ஹாலில் நடைபெற்ற இவரது பரதநாட்டிய அரங்கத்தை பார்த்த இயக்குனர் எம்.வி. ரமணன் அவர்கள் ஏவிஎம் தயாரித்த வாழ்க்கை படத்தில் நடிக்க வைத்தார். தமிழில் எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெமினி ஆகியோருடன் இணைந்து நடித்து புகழின் உச்சத்தை அடைந்தவர். பல விருதுகளையும் அரசு பதவியும் அலங்கரித்தவர். இவரது கதாபாத்திரம் திரையில் அறிமுகமாகும் போது அக்கால ரசிகர்கள் திரையை நோக்கி வெள்ளி காசுகளை வீசி எறிந்து இவர் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தினர். சி.ஆர். விஜயகுமாரி. 1936 ஏப்ரல் மாதம் 27 மேட்டுப்பாளையத்தில் பிறந்தார். விஜயகுமாரி என்றாலே கையில் காற்சிலம்போடு நிற்கும் அந்த கண்ணகிதான் நினைவுக்கு வருவார். அந்த அளவிற்கு வசன உச்சரிப்பும் நடிப்பு திறமையும் கொண்ட தமிழ் ரசிகர்கள் மனதில் நிக்கமர நிறைந்த முக்கியமான கதாநாயகி. பூம்புகார், பூமாலை, மறக்க முடியுமா, மெட்டி போன்ற பல படங்களில் நடித்து பெயர் பெற்றவர். பத்மினி. 12/6/1932 பிறந்தவர். நாட்டிய பேரொளி என தமிழ் ரசிகர்களால் புகழப்பட்டவர். இவரின் முதல் படம் ஏழை படும்பாடு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து 59 படங்கள் நடித்தவர். பல படங்களில் நடித்திருக்கும் இவரின் குறிப்பிடத்தக்க படங்கள் மனம், தங்கப்பதுமை, காட்டு ரோஜா, தில்லானா மோகனாம்பாள், வியட்நாம் வீடு, எதிர்பாராதது, மங்கையர் திலகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மன்னாதி மன்னன் போன்றவையாகும். தமிழ் சினிமாவின் கதாநாயகிகள் சாவித்ரி. நடிகையர் திலகம் என தமிழக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். நடிப்பின் நுட்பத்தை அறிந்தவர். பல மொழி படங்களில் நடித்தும் பெயர் பெற்றவர். களத்தூர் கண்ணம்மா, மிஸ்ஸியம்மா, பாசமலர், பாவ மன்னிப்பு, பார்த்தால் பசிதீரும், கர்ணன், கற்பகம், கை கொடுக்கும் தெய்வம், நவராத்திரி போன்ற பல படங்களில் இவரின் நடிப்பு போற்றத்தக்கது. இவரின் வாழ்க்கை வரலாறு கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் மகாநதி என்ற பெயரில் வெளிவந்து பல விருதுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது.
தமிழ் சினிமாவின் கதாநாயகிகள் புன்னகை அரசி கேஆர் விஜயா. வழக்கமாக சினிமாவில் கதாநாயக நாயகிகளை உருவாக்குவது இயக்குநர்கள் என்ற பெயர்தான் இடம்பெறும். ஆனால் விதிவிலக்காக எழுத்தாளர்களை உருவாக்கிய கதாநாயகி என்ற பெருமை கேஆர் விஜயாவையே சாரும். இவர் ஏற்று நடித்த பெண்களை பெருமைப்படுத்தும் கதாபாத்திரங்களால் மக்கள் இவரை தங்கள் வீட்டு பெண்ணாகவே நினைத்து போற்றினர். அதை ஈடு செய்யும் வகையில் பல பெண் கதாபாத்திரங்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதைகளில் இவர் தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றார். பல கதாசிரியர்களை ஊக்கப்படுத்தி தனக்கான கதைகளை உருவாக்கி கதாசிரியருக்கு வாய்ப்பு கொடுத்தார். தன் சொந்த கம்பெனி மூலமே அந்த கதைகளை தயாரித்து வெளியிட்டார். தன் கணவரின் உதவியோடு பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்து படங்கள் வெளியாக உதவி இருக்கிறார். தமிழ் சினிமாவின் முதலில் பட்டினத்தில் பூதம் படத்திற்காக நீச்சல் உடையை தோன்றியிருக்கிறார். தனது முதல் படம், 100வது படம், 200வது படம், 250வது படம், 300வது படம் என அனைத்தையும் தன்னை அறிமுகப்படுத்திய KS கோபாலகிருஷ்ணனையே இயக்க வைத்து தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்தியவர். தமிழ் சினிமாவின் கதாநாயகிகள் பானுமதி. அஷ்டாவதானி கதாநாயகருக்கு இணையான பாத்திர படைப்பு வேண்டும் என்ற பிடிவாத குணம், வல்லமை மிகுந்த நடிப்பு, இசையமைத்து பாடல் எழுதி தானே பாடும் குரல் வன்மை என அனைத்தும் பெற்றவர் பானுமதி. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என அறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றவர். இயக்குநராகவும் பதியப்பெற்றவர். தமிழ்நாட்டின் முதல் பெண் ஸ்டுடியோ அதிபர் பரணி ஸ்டுடியோ. தமிழ் சினிமாவின் கதாநாயகிகள் சரோஜா தேவி. 7/1/1938 பிறந்தவர். இவரின் முதல் படம் புரட்சித் தலைவர் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன். எம்ஜிஆர் அவர்களுடன் 27 படங்களில் இணைந்து நடித்தவர். கன்னடத்து பைங்கிலி என தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். தமிழ் மற்றும் பல மொழி படங்களில் நடித்து பெயர் பெற்றவர். தமிழ் சினிமாவின் கதாநாயகிகள் தேவிகா. 25/4/1943 பிறந்து 12 வயதில் நடிக்க வந்தவர். இவரின் முதல் படம் 1958 வெளிவந்த முதலாளி. காட்சிக்குரிய உணர்வுகளை மிக அற்புதமாக வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றவர். நீலவானம், பாவமன்னிப்பு, ஆண்டவன் கட்டளை, கர்ணன், சுமைதாங்கி, திருவிளையாடல், நெஞ்சில் ஒரு ஆலயம், ஆனந்த ஜோதி, வானம்பாடி, மறுபிறவியை கதைக்களமாக கொண்டு வெளிவந்த ஸ்ரீதரின் நெஞ்சம் மறப்பதில்லை படமும் தமிழ் ரசிகர்களின் மனதில் மறக்காமல் நிலைத்திருக்கும். தமிழ் மற்றும் பல மொழி படங்களில் நடித்தும் பெயர் பெற்றவர். காஞ்சனா. 16/8/1939 பிறந்தவர். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் 1963 காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகமானார். 1965 வீர அபிமன்யு, 66 பறக்கும் பாவை, 67 அதே கண்கள், பாமா விஜயம், 69 சாந்தி நிலையம், 70 சிவந்தமன், உத்தரவின்றி உள்ளேவா போன்ற படங்கள் இவருக்கு பெரும் வெற்றியையும் புகழையும் தந்தன. தமிழ் மற்றும் பல மொழி படங்களில் நடித்து பெயர் பெற்றவர். நடிக்க வருவதற்கு முன் விமான பணிப்பெண்ணாக வேலை செய்தவர். தமிழ் சினிமாவின் கதாநாயகிகள் ஜெயலலிதா. 1948 வருடம் பிப்ரவரி 24 பிறந்தவர். 1965 ஸ்ரீதர் இயக்கத்தில் தமிழில் வெண்ணிற ஆடை படத்தில் அறிமுகமானார். 1001, முகராசி, தனிப்பிறவி, குமரிப்பெண், ஒளிவிளக்கு, அடிமைப்பெண், தெய்வமகன், பட்டிக்காடா பட்டணமா போன்ற படங்களில் நடித்தார். சுஜாதா. 10/12/1952 பிறந்தவர். இசைஞானி இளையராஜாவின் முதல் படத்தில் நடித்தவர். சிவாஜி, கமல், ரஜினி ஆகியோருடன் கதாநாயகியாக நடித்தவர். 1974 கே. பாலச்சந்தர் அவர்களின் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து பல படங்களில் தன் நடிப்பு திறமையால் பெரும் வெற்றி பெற்று உயர்ந்தார். தமிழ் மற்றும் பல மொழி படங்களில் நடித்துள்ள இவர் பிற்காலத்தில் அம்மா வேடங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். லதா. 7/6/1953 பிறந்தவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தின் இறுதி காலங்களில் அவரோடு இணைந்து நடித்த நடிகைகளில் முக்கியமானவர் லதா அவர்கள். இவரின் முதல் படம் எம்ஜிஆர் தயாரித்து நடித்த உலகம் சுற்றும் வாலிபன். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆருடன் பல படங்களில் தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றவர். ராதா சலூஜா, ராஜஸ்ரீ, ராகினி, SN வரலட்சுமி, புஷ்பலதா, ராஜசுலோசனா, MN ராஜம், சாரதா, குமாரி கமலா, மாலினி, சச்சு, ஜெயபாரதி.